பொதுவாகவே பேய் பிசாசு குட்டிச்சாத்தா பூதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஜின்னுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஜே இருக்கு. ஏன்னா இதுங்களை விட மோசமான விஷயங்களை எல்லாம் இந்த ஜின்கள் பண்ணும். பொதுவாகவே இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த ஜின்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நான் கலெக்ட் பண்ண சில உண்மையான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பங்களாதேஷில் லக்ஷ்மிபூர் என்ற இடத்துல ஜின்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னால் கூட நம்ப முடியல. ஆனாலும் இதுதான் உண்மை. பங்களாதேஷ் லக்ஷ்மிபூர் என்ற ஒரு இடத்துல பள்ளிவாசல் இல்லாததுனால ஒரு இஸ்லாமிய குரு ஜின்னை பயன்படுத்தி ஒரே இரவில் அந்த பள்ளிவாசலை கட்டி முடிச்சிருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு ஜின்னை பயன்படுத்தலை, நூற்றுக்கணக்கான ஜின்களை அவர் கட்டுப்படுத்தி அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காரு. 1888 அந்த காலத்தில் அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காரு. அந்த பள்ளிவாசலோட பெயர் மஸ்ஜிதே ஜமே அப்துல்லா. ஜின்களை பயன்படுத்தி கட்டின இவரோட பெயர் அப்துல்லானோ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பள்ளிவாசலுக்கு பாவம் செஞ்சவங்க யாராச்சும் அந்த பள்ளிவாசலுக்கு போனாலோ இல்லை தப்பான முறையில் சுயநலமாக துவா செய்தாலோ அந்த பள்ளிவாசல்ல இருந்து ஒரு கெட்ட ஜின் இவர் கூடையே வந்துடணும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கணும் சொல்கிறாங்க. இந்த பள்ளிவாசலை ஜின்னெல்லாம் கட்டலை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அந்த பள்ளிவாசலை ஒரு இரவில் கட்டி முடித்தது இப்போ கூட ஒரு பயங்கர புதிராகவே இருக்குது. இந்த ஜின்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ட்ரிக்ஸ் இஸ்லாமியர்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜின்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயமோ இல்லை. கெட்ட எண்ணத்தோட யாராவது இந்த ஜின்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா இந்த ஜின் அந்த நபரை கொன்றோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கெட்ட ஜின்கள் பொதுவாகவே மனிதர்கள் உடம்புல மட்டும் போறக்கூடியது அல்ல, விலங்குகள் உடல்களிலும் போறக்கூடியது. அதிலிருந்து ரியலாக கேப்சர் பண்ண சில வீடியோ ஃபுட்டேஜ்களையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜின்னால பாதிக்கப்பட்ட ஒரு விலங்கோட ஃபுட்டேஜை பார்க்கலாம் வாங்க. His dog has been acting really strange lately. Whenever he brings religious objects near him, he acts like this. It really surprises the guy because he has never done this. பொதுவாகவே நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் தனது ஊரில் இருக்கிற பள்ளிவாசலில் தொழுகிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஊரில் இருக்கிற பள்ளிவாசலுக்கும் தொழுக போவாங்க. அதை ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுதுட்டு இரவு தூங்கும்போது ஜின்னால பாதிக்கப்பட்ட ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே இந்த நல்ல ஜின்கள் எல்லாம் சில பள்ளிவாசலுக்கு தொழுக வரும் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அப்படி அல்ல, ஜின் தொழுகிற அந்த இடத்துல யாராவது தூங்கி கொண்டு இருந்தாலோ அந்த ஜின் அந்த நபரை அந்த இடத்தை விட்டு ஒதுக்கிட்டு அந்த ஜின் அந்த தொழுகையை தொடரும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோ ஃபுட்டேஜும் அதுதான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜின் பள்ளிவாசலுக்கு தொழுக வரும்னு. அப்படி ஒரு பள்ளிவாசல்ல ஜின் தொழுகிற ஒரு வீடியோ ஃபுட்டேஜையும் கேப்சர் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் பார்க்கலாம். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நான் காமிச்ச அத்தனை வீடியோ ஃபுட்டேஜும் ஃபேக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி கண்டென்ட்லாம் நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.